கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலியே அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்து இன்னும் விடாப்பிடியாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தன்னுடைய தலைமைத்துவம் தொடர்பான மீளாய்வை செய்ய அவர் தயாராகாத நிலைதான் தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் அண்மையில் தன்னுடைய கட்சி மாநாட்டில் தனக்கு கிடைத்த ஆதரவை கோடிட்டு காட்டுகின்றார். அதே போன்று மக்கள் மனங்களில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவ்வாறு தன்னிச்சையாக மாறுகின்றார்கள் என்ற ஒரு கருத்து மேலோங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஜனநாயகத்திற்கு ஒரு இடைஞ்சலான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை அந்த லிபரல் கட்சியின் நிலைமை என்பது பரிபூர்ணமாக 44 48% ஆதரவு கொண்டதாக இருக்கின்றது. எனவே ஒரு தேர்தல் வைக்கப்பட்டால் அதில் நிச்சயமாக லிபரல் கட்சி என்பது ஒட்டுமொத்த தேர்தலாக வைக்கப்பட்டால் நிச்சயமாக லிபரல் கட்சி என்பது 210 ஆசனங்களுக்கு மேல் சாதாரணமாக பெறக்கூடிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. 173 ஆசனங்களை அவர்கள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நல்ல பெரும்பான்மை இருக்கும். இப்பொழுது சபாநாயகராக இருப்பவர் கூட லிபரல் கட்சியை சார்ந்தவராக இருப்பதால் 169 வாக்குகள் தான் அவர்களுடையதாக இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் 3 வாக்குகள் கூடுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்தவித ஒரு தளம்பல் நிலையும் ஏற்படாத ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு. மற்றது உங்களுக்கு இன்னொரு இடைத்தேர்தல் தேவையா? அவ்வாறு தேவையான நிலையில் அடுத்த கட்சி இருக்கின்றதா என்றால் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட முதல் விடயத்திற்கு வருவோமாக இருந்தால் தலைமைத்துவம், பியர் பொலிவியர் அவர்களின் தலைமைத்துவம் என்பது நிச்சயமாக அவரது ஆதரவாளர்களால் விரும்பப்படுகின்ற நிலைமையை இந்த நடந்த கல்கரியில் ஜனவரி மாதம் இடம்பெற்ற 26ஆம் தேதி நினைக்கிறேன் ஜனவரி மாதம் நடைபெற்ற அந்த அவர்களுடைய மகாநாட்டில் அவர் 84% ஆதரவை அங்கு பங்கு பெற்றியவர்களிடமிருந்து பெற்றிருந்தார். பியர் பொலிவியர் இந்த ஒரு தலைமைத்துவ தகுதியை இழந்து வருகின்றார். இதற்கு முதலாய காரணம் கடந்த தேர்தலின் பொழுது தனது தேர்தல் தொகுதியிலேயே தோற்று பிறகு வென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய விட்டு அவரின் பதவி மூலம் வந்தவர். அந்த ராஜினாமா செய்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது கூறியிருக்கின்றார் தான் கூட அடுத்த முறை அந்த தொகுதியில் நிற்பேன் என்றபடியால் பியர் பொலிவியர் இன்னொரு தொகுதியை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது தலைமைத்துவத்தில் அவரது நேர்மைத்தன்மை குறித்த கேள்விகள் பல இருக்கின்றன. போர் அகதிகளை உற்பத்தி செய்ய போகின்றது. இந்த அகதிகள் அவருக்கு போர் நிறுத்தம் வந்தால் என்ன, போர் தொடர்ந்தால் என்ன? நிச்சயமாக அகதிகள் என்பதை வரப்போகின்றார்கள். ஒன்றில் போர் நிறுத்தம் தொடர்ந்தால் பணமுள்ள அகதிகள் வருவார்கள், போர் தொடர்ந்தால் பணம் இல்லாத அகதிகளும் வருவார்கள். இதனை எவ்வாறு பார்க்கலாம் என்றால் இது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு ஆதரவு பிரச்சாரமாக போகும். அதற்கு முதல் அவர்கள் பெரும்பான்மையை பெற்று வைத்துக் கொண்டு இப்பொழுது அகதிகள் வருவதை அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அது நான் நினைக்கின்றேன் ஒரு சில வாரங்களில் அல்ல ஒரு சில மாதங்களில் இடம்பெறலாம். ஏனென்றால் உக்ரைன் போரின் பொழுது கூட 8 லட்சம் பேரை கனடா உள்வாங்கியது. இப்பொழுது அவர்கள் உக்ரைன் அமைப்புகள் அவர்களுக்கு நிரந்தர பதிவுரிமை கொடுக்க வேண்டும், அவர்கள் கனடாவிலேயே நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் வைக்கின்றன. இவையெல்லாம் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இந்த அரசு தொடர்ந்தும் குடிவரவு விவகாரங்களில் நேர்மையற்ற முறையில் செயற்படுகின்றது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்துச் செல்லக்கூடிய தன்மையில் இருந்து காப்பதற்காக அதற்கு முன்னமே தங்களுடைய பெரும்பான்மையை பெறுகின்ற தேவையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற தேர்தல் அநேகமாக 3 தொகுதிகளும் வெல்லப்படும் அல்லது ஒரு தொகுதி மயிரிழையில் தோற்கப்படும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கனேடிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலோடு சேர்த்து லிபரல் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெறும் என்ற எதிர்பார்ப்பு பலர் மத்தியில் இருந்த போதிலும் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிகளில் இருந்து தாவுகின்ற நிலை என்பது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் லிபரல் கட்சியோடு தங்களுடைய
உறுதிப்படுத்தல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அவர்களுடைய ஆசனங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. இது ஜனநாயகத்திற்கு ஒரு புறம்பான விடயம் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் அது இருந்த நிலையில் இருந்து மீண்டெழுந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல விடயங்களை குறிப்பிடலாம். அந்த வகையில் மாகாணி அவர்களுடைய தலைமைத்துவத்தை பலரும் விரும்புகின்றார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பிய பொலியே அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்து இன்னும் விடாப்பிடியாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தன்னுடைய தலைமைத்துவம் தொடர்பான மீளாய்வை செய்ய அவர் தயாராகாத நிலைதான் தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் அண்மையில் தன்னுடைய கட்சி மாநாட்டில் தனக்கு கிடைத்த ஆதரவை கோடிட்டு காட்டுகின்றார். அதே போன்று மக்கள் மனங்களில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவ்வாறு தன்னிச்சையாக மாறுகின்றார்கள் என்ற ஒரு கருத்து மேலோங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஜனநாயகத்திற்கு ஒரு இடைஞ்சலான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் லிபரல் கட்சியினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றன, வருகின்ற இடைத்தேர்தல் என்ன செய்தியை மக்களுக்கு சொல்ல போகின்றது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு லிபரல் ஒரு பெரும்பான்மை பலத்தை பெற்றால் அதனால் சாதிக்கக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கும் போன்ற விடயங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். தற்பொழுது மோன்ட்ரியலில் லிபரல் கட்சியினுடைய மாநாடு இடம்பெறுகின்றது. நேற்றைய தினம் இந்த மாநாடு நடைபெற்று ஆரம்பமான பொழுது இதில் பிரதமர் மாகாணிக்கான வரவேற்பு உற்சாகமாக இருந்ததோடு இதில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கட்சி அங்கத்தவர்களை உற்சாகப்படுத்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், தற்பொழுது உலகில் பொருளாதார பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் மீதான தாக்குதல்களும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்கா ஏற்கனவே கனடா மீது அழுத்தத்தை பிரயோகித்திருந்தது. இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கில் கனேடியர்கள் ஒன்றுபட்ட ஒரு விடயமாக மக்கள் மத்தியில் அந்த நிலை காணப்பட்டது. அரசியலிலும் இந்த நிலை தொடர்கிறதா? இல்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த வாக்கெடுப்பு, அதாவது இந்த போல்ஸ் எனப்படுகின்ற கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை இந்த லிபரல் கட்சியின் நிலைமை என்பது பரிபூர்ணமாக 44 48% ஆதரவு கொண்டதாக இருக்கின்றது. எனவே ஒரு தேர்தல் வைக்கப்பட்டால் அதில் நிச்சயமாக லிபரல் கட்சி என்பது ஒட்டுமொத்த தேர்தலாக வைக்கப்பட்டால் நிச்சயமாக லிபரல் கட்சி என்பது 210 ஆசனங்களுக்கு மேல் சாதாரணமாக பெறக்கூடிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை கடந்த இறுதியாக வரப்பட்ட அந்த நானோஸ் கருத்து கணிப்பு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்றது. அதன்படி கூட 46 விழுக்காடு வாக்குகளை லிபரல் கட்சி பெறுவதாகவும் 31 விழுக்காடு வாக்குகளை கன்சர்வேட்டிவ் கட்சி பெறும் என்றும், இந்த இருவருக்கு இடையேயான வாக்கு வித்தியாசத்தின் முயற்சி என்பதை புதிய ஜனநாயக கட்சி அதன் தலைவர் தேர்வு செய்யப்பட்டதன் பிறகு பெற்றதாகவும் இருக்கின்றது. இந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் அவர்களுக்கு தேவையான ஒரு சாதாரண பெரும்பான்மைக்கு தேவையான 170 என்பது இப்பொழுது 4 கன்சர்வேட்டிவ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறியதன் மூலம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது வெளிப்படை. இருந்த பொழுதும் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த 3 இடைத்தேர்தல்களிலும் நிச்சயமாக 2 இடங்கள் அவர்கள் வெல்வார்கள் என்பது தெரியும். மொன்றியலை சார்ந்த தொகுதியை இப்பொழுது வெல்வதற்கான சாத்தியம் அதிகமாகி வருகின்றது. காரணம் என்னவென்றால் அங்கே அவர்கள் தங்களுடைய மகாநாட்டை நேற்று, இன்று, நாளை 3 நாளும் நடத்துகின்றார்கள். அதன் பொழுது அந்த தொகுதி ஒரு சாதாரண வாக்கால் தான் அந்த தேர்தல் நடத்த வேண்டி வந்தது. அங்கே நடைபெற்ற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த வாக்கு ஒரு தபால் மூலமான வாக்களிப்புக்கு ஒருவருக்கு அனுப்பப்பட்ட அந்த பதில் என்வலப் என்பது வேறு அதாவது முகவரி தவறியதாக தேர்தல் திணைக்களத்தால் அனுப்பப்பட்டு விட்டது. அந்த ஒரு வாக்குத்தான் அந்த இடைத்தேர்தலுக்கு காரணம். ஏனென்றால் அந்த 2 வேட்பாளர்களுக்கும் இடையே ஒரு வாக்கு வித்தியாசம் இருந்தது. எனவேதான் இடைத்தேர்தல் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அது கூட வெல்லப்படலாம் என்கின்ற நிலையில் 173 ஆசனங்களை அவர்கள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நல்ல பெரும்பான்மை இருக்கும். இப்பொழுது சபாநாயகராக இருப்பவர் கூட லிபரல் கட்சியை சார்ந்தவராக இருப்பதால்
169 வாக்குகள் தான் அவர்களுடையதாக இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் 3 வாக்குகள் கூடுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்தவித ஒரு அந்த தளம்பல் நிலையும் ஏற்படாத ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு. மற்றது நீங்கள் குறிப்பிட்ட விடயமாக இப்போ உலக பொருளாதாரம் போன்ற விடயங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் ஒரு உண்மை இருக்கின்றது என்னவென்று சொன்னால், நேற்று இந்த குளோப் அண்ட் மெயில் பத்திரிகை ஒரு விடயத்தை ஆராய்ந்திருந்தது. எவ்வாறு இந்த கனடாவின் தலைமை என்பது மத்திய நாடுகளுக்கு, அதாவது ஒரு புதிய அந்த ஹேண்ட்செட்டிக் லீக் எனப்படுகின்ற 13ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு நடைமுறைக்கு இப்பொழுது கனடா தலைமை தாங்குகின்றது என்று, அதாவது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த நெதர்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், மற்றது இந்த பின்லாந்து, அயர்லாந்து போன்றவற்றுடன் கனடாவின் அந்த மிடில் பவர் என்கின்ற தலைமை கனடாவிடம் இருக்கின்றது என்றும், அது எவ்வாறு இந்த உலகில் அந்த ஜிடிபி பவரை மாற்றி அமைக்கும் என்றும், அதாவது அமெரிக்காவை விட இந்த இவ்வளவு நாடுகளும் சேர்ந்து செய்கின்ற திட்டங்கள் என்பன இவர்களை 30% உலகின் அந்த ஜிடிபி நிலையில் வைத்திருக்கும். அமெரிக்கா 26%, சைனா 16%, மாறவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே பல சந்தர்ப்பங்கள் ஆராய்வு நிலையில் இருக்கின்றன. இவையெல்லாம் எந்த விளைவுகளையும் கொண்டு வந்தனவா என்றால் இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த மார்கானியின் வரவு என்பது உலக மட்டத்தில் இப்பொழுது ஏற்படுத்திய மாற்றத்தை நான் சாதாரணமாக குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல கனேடியர்களிடையே ஒரு பெரும்பான்மை ஆதரவை அவருக்கு கொடுத்திருக்கின்றது என்றால், இந்த நேரத்தில் நிச்சயமாக அது பியர் பொலிவியரோ அல்லது ஜஸ்டின் ட்ரூடோவோ இருந்திருந்தால் நிலைமை என்பது தலைகீழாக இருந்திருக்கும். அப்பொழுது அது கனேடியர்கள் தங்களுக்கு காலம் தந்த ஒரு கொடையாக இதை கருதுகின்றார்கள் என்றால், அவருடைய நடவடிக்கைகளில் ஆளுமை தெரிகின்றது, அனுபவம் தெரிகின்றது, அனுபவ முதிர்ச்சி தெரிகின்றது. அதைத்தான் அந்த சுருக்கமாக கூற முடியும். மற்றும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த விடயத்தில் செயற்பட்டிருக்கின்றார் என்பதனை பலரும் கூறிக்கொள்வதையும் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், சொல்லுங்கள். அவர் தலைமைத்துவத்தை விட்டது நல்ல விடயம் என்று சொன்னால், அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு கனடா என்பது அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கும். இந்நிலையில் பியர் பொலியே அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இவ்வாறான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இடமாற்றம் என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒரு அதிருப்தி நிலைதான் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து செல்லுகின்றார்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, தன்னுடைய தலைமைத்துவம் குறித்து இன்னும் அவர் மீள்பரிசீலனை செய்யாதவராக இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கின்றது. இந்த விடயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் தலைமைத்துவத்தில் இருக்கின்ற பிரச்சனை காரணமாக இவர்கள் விலகுகிறார்களா, அல்லது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காக லிபரலுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு செல்கிறார்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் முதலே கேட்டிருந்தீர்கள் ஒரு விடயத்தை, இது ஜனநாயக விடயமாக இருக்குமா என்று. இது ஜனநாயக விரோத விடயம் இல்லை. ஆண்டாண்டு காலமாக கனடாவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த ஃப்ளோர் கிராசிங் என கட்சி தாவுதல் சாதாரணமான விடயமாகத்தான் இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டிலிருந்து நான் நினைக்கின்றேன் 3-4 லிபரல் கட்சி உறுப்பினர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சென்றுள்ளார்கள். குறிப்பாக பிலிண்டா ஸ்டோனாக் எனப்படுகின்ற ஒரு யோக் பிராந்திய உறுப்பினராக இருக்கு. ஆமாம், அவ்வாறு இருந்தவர் கூட சென்றிருக்கிறார். அவர் ஒரு பிரபல்யமானவராக இருந்து கட்சி தாவியராக இருந்திருக்கின்றார். அதே போல இவ்வாறான ஒரு சூழ்நிலை முன்னர் ஏற்படவில்லை. ஒரு பெரும்பான்மைக்கு தேவையான பலத்தை அதிகரிப்பதற்கு பின்னூட்டங்களின் ஊடாக பின்புலமாக செயற்படக்கூடிய கட்சிகளினுடைய புரோபகண்டா மூலமாக இவ்வாறான விடயங்களை செய்தால் எதிர்காலத்தில் அரசியலில் இவ்வாறான நிலை எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயம் மாறிவிடாதா? இல்லை, 2 விதமாக பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு இடைத்தேர்தல் தேவையா? அவ்வாறு தேவையான நிலையில் அடுத்த கட்சி இருக்கின்றதா என்றால் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட முதல் விடயத்திற்கு வருவோமாக இருந்தால், தலைமைத்துவம், பியர் பொலிவியர் அவர்களின் தலைமைத்துவம் என்பது நிச்சயமாக அவரது ஆதரவாளர்களால் விரும்பப்படுகின்ற நிலைமையை இந்த நடந்த கல்கரியில் ஜனவரி மாதம் இடம்பெற்ற 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி மாதம் நடைபெற்ற அந்த அவர்களுடைய மகாநாட்டில் அவர் 84% ஆதரவை அங்கு பங்கு பெற்றியவர்களிடமிருந்து பெற்றிருந்தார். பங்கு பெற்றியவர்கள் யாராக இருக்கின்றார் என்றால் அவர்களுக்கு முற்றுமுழுதாக ஆதரவை கொடுக்கின்றவர்களாக. ஆனால் மறுபக்கமாக நேற்றைய டொரண்டோ ஸ்டார் ஒரு செய்தி, அது பிறகு பல
ஊடகங்களாலும் காவப்பட்ட செய்தியாக வந்தது என்னவென்றால், சுமார் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அடுத்த தேர்தல் இடம்பெற்றால் தாங்கள் தோற்று விடுவோம் என்கின்ற பயத்தில் இருக்கின்றார்கள் என்று. அப்பொழுது அங்கே ஒரு தலைமைத்துவத்திற்கான உந்துதல் இருக்கின்றது. அவர்கள் கட்சி தாவுவார்களா என்றால் அநேகமாக அனைவரும் கட்சி தாவினாலும் அவர்களை ஏற்க வேண்டிய தேவை என்பது லிபரலுக்கு இனி இல்லை. அதைவிட லிபரல் என்பது இவ்வாறு கட்சி தாவுதலை தொடர்ச்சியாக வரவேற்றால் அது ஒரு ஜனநாயக விழுமியத்தில் இருந்து கூட சற்றே தளம்புகின்ற நிலைமையை எடுக்கலாம் என்றால், அதாவது சிறு பெரும்பான்மை இல்லாமல் அதாவது தொங்கு பெரும்பான்மையை வைத்திருந்தவர்கள் இப்பொழுது ஒரு சாதாரணமாக பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சியில் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுவிட்டார்கள் என்கின்ற நிலையில் இதற்கான பிரச்சாரம் என்பதை காணியவர்கள் அங்கீகரிக்கின்றார். எந்த கன்சர்வேட்டிவ் பாராளுமன்ற உறுப்பினருடனும் தங்களுடைய லிபரல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கதை அவர்கள் ஆம் நாங்கள் மாறுகின்றோம் என்றதன் பிறகு காணியவர்களை சந்திக்கின்றார். ஆனால் இந்த நிலை என்பது தொடர முடியாது. ஆனால் அவர்கள் தங்கள் கட்சியின் கொள்கைகளில் இருந்து புரண்டுதான் இங்கு வர வேண்டும் என்றால், குறிப்பாக இந்த பாலின வேறுபாடு அல்லது மூன்றாவது பாலின விடயம் மற்றும் கருக்கலப்பு போன்ற விடயங்கள் எல்லாம் லிபரல் கட்சி கொண்டிருக்கின்ற கொள்கைகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு முரணானவை. இங்கே இவர்கள் வந்தால் அதனை ஆதரிப்பவர்களாக மாறுகின்றார்கள். மறுபக்கமாக இங்கே ஒரு விடயம் வந்து, அதாவது மெல்லிய நூலிலே என்று கூறப்படுவதை விட ஆழமாக இருக்கக்கூடிய விடயம், ஒரு தேர்தலின் பொழுது மக்கள் வாக்களிப்பது என்பது கட்சிக்காகவும் அதே நேரம் ஒரு நபரின் பிரபலியத்திற்காகவும் இரண்டும் கலந்திருக்கலாம். இந்த நிலையில் அவர் கட்சி வாக்குகளை கட்சி சார்பாக வாக்களித்தவர்களின் வாக்குகளுக்கு முரணாக செயற்படுகின்றார் நிலை இருந்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினரால் தனது நிலைப்பாட்டை தனது தொகுதியில் விளங்கப்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்கக்கூடிய விடயமாக இருக்கும். மற்ற பக்கமாக பியர் பொலிவியர் ராம் இந்த ஒரு தலைமைத்துவ தகுதியை இழந்து வருகின்றார். இதற்கு முதலாய காரணம் கடந்த தேர்தலின் பொழுது தனது தேர்தல் தொகுதியிலேயே தோற்று பிறகு வென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய விட்டு அவரின் பதவி மூலம் வந்தவர். அந்த ராஜினாமா செய்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது கூறியிருக்கின்றார் தான் கூட அடுத்த முறை அந்த தொகுதியில் நிற்பேன் என்றபடியால் பியர் பொலிவியர் இன்னொரு தொகுதியை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது தலைமைத்துவத்தில் அவரது நேர்மைத்தன்மை குறித்த கேள்விகள் பல இருக்கின்றன. அவர் தான் சொல்வதை செய்வராகவோ அல்லது அவரது வெளிநாட்டு கொள்கையுடன் தொடர்புடையவராகவோ இந்த நிலையில் இந்த தேர்தலில் முக்கியமாக லிபரல் கட்சி பார்க்கின்ற ஒரு விடயம், அதாவது இது அவர்கள் அந்த வெளியிடாமல் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த போர் அகதிகளை உற்பத்தி செய்ய போகின்றது. இந்த அகதிகள் அவர் போர் நிறுத்தம் வந்தால் என்ன, போர் தொடர்ந்தால் என்ன, நிச்சயமாக அகதிகள் என்பதை வரப்போகின்றார்கள். ஒன்றில் போர் நிறுத்தம் தொடர்ந்தால் பணமுள்ள அகதிகள் வருவார்கள், போர் தொடர்ந்தால் பணம் இல்லாத அகதிகளும் வருவார்கள். இதனை எவ்வாறு பார்க்கலாம் என்றால், இது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு ஆதரவு பிரச்சாரமாக போகும். அதற்கு முதல் அவர்கள் பெரும்பான்மையை பெற்று வைத்துக் கொண்டு இப்பொழுது அகதிகள் வருவதை அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அது நான் நினைக்கின்றேன் ஒரு சில வாரங்களில் அல்ல ஒரு சில மாதங்களில் இடம்பெறலாம். ஏனென்றால் உக்ரைன் போரின் பொழுது கூட 8 லட்சம் பேரை கனடா உள்வாங்கியது. இப்பொழுது அவர்கள் உக்ரைன் அமைப்புகள் அவர்களுக்கு நிரந்தர வதிவிடுமை கொடுக்க வேண்டும், அவர்கள் கனடாவிலேயே நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் வைக்கின்றன. இவையெல்லாம் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இந்த அரசு தொடர்ந்தும் குடிவரவு விவகாரங்களில் நேர்மையற்ற முறையில் செயற்படுகின்றது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்து செல்லக்கூடிய தன்மையில் இருந்து காப்பதற்காக அதற்கு முன்னமே தங்களுடைய பெரும்பான்மையை பெறுகின்ற தேவையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற தேர்தல் அநேகமாக 3 தொகுதிகளும் வெல்லப்படும் அல்லது ஒரு தொகுதி மயிர்லையில் தோற்கப்படும். அது கூட மீள் வாக்களிப்புக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டலாம். அதை இல்லாவிட்டால் லிபரல் கட்சியின் அந்த மொன்றியல் வேட்பாளர் சில 100 வாக்குகளால் அல்லது சில 1000 வாக்குகளால் வெற்றி பெறக்கூடிய தன்மையை நேற்று மற்றும் இன்று நாளை அங்கே நடைபெறுகின்ற மகாநாடு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம். என்றால் லிபரல் கட்சியின் பிரசன்னம் இப்பொழுது மொன்றியலில் தான் குழுமி இருக்கின்றது, மாக்காணி உட்பட. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள். ஆனால் பியர் அவர்களுடைய காலம் நெருங்கி வருகின்றது. அவர் அதற்கு முதலாக இப்பொழுது அவர் உண்மையிலேயே அமெரிக்காவிற்கு சென்று சில பேட்டிகளை வழங்கிய விடயங்களாக இருக்கலாம். பாட்காஸ்ட் விடயங்களில் அவர் பேட்டிகள் கொடுத்த பொழுது அவருடைய ஆளுமை தெரியப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர் சில அநாகரிகமான விடயங்களை கூட அதில் தொட்டு சென்றிருந்தார் என்ற கருத்தியலும் இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஆமாம். இதே நேரத்தில் இப்பொழுது NDP-யிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் லிபரலுக்கு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு கிரீனில் இருந்தும் வருகின்ற பொழுது, சர்வ கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் லிபரலில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றமாக இந்த நாடாளுமன்றம் அமையப் போகிறதல்லவா? அவ்வாறு சர்வ கட்சி பிரதிநிதிகள் இவ்வாறு லிபரலில் சங்கமிக்கின்ற பொழுது எவ்வாறான நிலை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்ல இவ்வாறு நாங்கள் இதனை எடுக்க வேண்டும். அதாவது இந்த அ நடைமுறை ஆண்டு இந்த 2026 என்பது புதிய வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது உள்ளூரிலும், வெளியூரிலும். எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதே தெரியாத நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறான நிலையில் இவ்வாறான சங்கமிப்புகள் என்பன ஒரு 3 வருடங்களுக்கு தேர்தலை இல்லாமல் செய்கின்ற சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. எனவே அந்த அரசாங்கம் ஒரு அறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த வரவேற்கப்படுகின்ற திட்டங்கள் கூட சில வேளைகளில் நிறைவேற்றப்படாமல் போகலாம். குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் கியூபெக் கொரிடோர், அதாவது டொரண்டோவில் இருந்து கியூபெக் சிட்டி வரையான அதிவேக ரயில் பயணத்தை தாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவித்திருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடு இது ஒரு உதாரணம். அவ்வாறாக பல விடயங்களில் தடைகள் ஏற்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக இவ்வாறான தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அதில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். நிச்சயமாக எங்களுக்கு உள்ள கேள்வி, மீண்டும் ஒரு தேர்தலை இப்பொழுது சந்திப்பதா, அல்லது இப்போதுள்ள தலைமை கனடாவை எவ்வாறு வழி நடத்துகின்றது என்று அதன் வழியில் பயணிப்பதா என்று பல மக்களுடைய தெரிவு என்பது. இரண்டாவதாக தற்போதைய தலைமை சிறந்த தலைமை, அதன் வழியே பயணிப்போம் என்பதாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.